பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. மீண்டும் இந்த கவனமாயிரு சீரியஸ்ல உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு நிச்சயமா பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறேன். எனக்காகவும் என்னுடைய ஊழியங்களுக்காகவும் என்னுடைய குழுக்களுக்காகவும் நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் கூட நான் காயினும் ஆபேலையும் குறித்து 3 வீடியோ பேசுறேன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன் சொல்லியிருந்தேன். இன்றைக்கு இது 3வது வீடியோ. அல்லேலூயா. முதல் வீடியோல நம்ம பார்த்தோம் எது தேவன் அங்கீகரிக்கிற ஊழியம். ரெண்டாவது வீடியோல நம்ம பார்த்தோம் தேவன் அங்கீகரிக்காத ஊழியத்தை நம்ம செய்யும் போது அங்க சாத்தான் என்ன பண்ணுவான், இடைபடுவான். அல்லேலூயா. இன்னைக்கு 3வது வீடியோ. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம எதை குறிச்சு பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னா தவறான ஐக்கியம், ராங் ஃபெல்லோஷிப். அல்லேலூயா. தவறான ஐக்கியம், ராங் ஃபெல்லோஷிப். இன்றைக்கும் காயின் ஆபேலுடைய வாழ்க்கையில இருந்தா நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நிறைய வசனங்களை படிக்க போறோம். அல்லேலூயா. அதனால கவனமா நீங்க என்ன பண்ணுங்க, கவனிங்க. என்னோடு கூட எடுத்து நீங்க வாசிங்க. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 8வது வசனம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். நல்ல கவனிங்க. நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். ஆண்டவர் ஆபேலுடைய ஊழியத்தை அங்கீகரித்தாரு, காயினுடைய ஊழியத்தை என்ன பண்ணல, அங்கீகரிக்கல. சோ அது நிமித்தம் காயினுக்கு என்ன பண்ணுது, ஒரு பயங்கரமான கோபம், எரிச்சல். அவன் என்ன பண்றான், சாத்தானுக்கு தன்னுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கும் போது சாத்தான் என்ன பண்றான், அவன் மூலியமா ஆபேல் என்ன பண்றான், கொலை செய்யறான். அததான் இந்த வசனத்தை நம்ம என்ன பண்றோம், படிக்கிறோம். இப்போ இதுல நம்ம என்ன கற்றுக்கொள்ள போறோம்னு சொல்லி சொன்னா தவறான ஐக்கியம். ஆபேல் என்ன பண்ணிருக்கணும்னு சொல்லி சொன்னா காயினுடைய பலிய கர்த்தர் அங்கீகரிக்கலன்னு சொல்லும் போதே ஆபேல் என்ன பண்ணிருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆண்டவரே காயினை பார்த்து கேட்கிறாரு. அந்த வசனங்கள் நான் வாசிக்கல, கவனிங்க. ஏன் உனக்கு எரிச்சல் உண்டாகுது, ஏன் உன்னுடைய முக நாடி வேறுபடுதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, காயினை பார்த்து கேட்கிறாரு. சோ அந்த அளவுக்கு அவன் என்ன பண்றான், எரிச்சல், கோபம். என்னுடைய ஊழியம் அங்கீகரிக்கப்படல, நான் அங்கீகரிக்கப்படல. ஆனா என்னுடைய சின்னவன் என்ன பண்றான், அங்கீகரிக்கப்படுறான். என்னுடைய சின்னவனுடைய ஊழியத்தை நீங்க என்ன பண்றீங்க, ஆசீர்வதிக்கிறீங்க. சோ இந்த காரியத்தை அவனால என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப அவன் என்ன பண்றான், இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன், கவனிங்க. ஆதியாகமம் 4:8. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். கவனிங்க, இந்த வார்த்தையை கவனிங்க. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். இது தமிழ்ல நம்ம வாசிக்கும் போது சாதாரணமா அவங்க கூட பேசினா அப்படின்னு தான் என்ன பண்ணுது இருக்குது. ஆனா இதே வசனத்தை நீங்க ஆம்பிளிஃபைடு வெர்ஷன்ல நான் வாசிக்கிறேன். அதுல இன்னும் நமக்கு கொஞ்சம் வெளிச்சம் என்ன பண்ணுது, கிடைக்குது. கவனிங்களேன். ஜெனிசிஸ் chapter 4 verse number 8 amplified version. And Cain said to his brother, let us go out to the field. And when they were in the field, Cain rose up against Abel his brother and killed him. நல்லா கவனிங்க. And Cain said to his brother, let us go out to the field. ஆபேல் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போது காயின் என்ன பண்றான், வா நம்ம தனியா போவோம், வா நம்ம ஃபீல்டுல போவோம் அப்படின்னு சொல்லி யாருமே இல்லாத தனியா அவன் என்ன பண்றான், கூட்டிட்டு போறான். அல்லேலூயா. கவனிங்க, நல்லா கவனிங்க. இததான் நான் சொல்றேன், தவறான ஐக்கியம். அல்லேலூயா. எப்போ ஒருத்தனுடைய ஊழியம் அங்கீகரிக்கப்படலையோ, எப்போ ஒருத்தன் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில ஊழியம் செய்யலையோ, எப்போ ஒரு தேவ குமாரனை மகிமைப்படுத்தாம ஊழியம் செய்யறானோ,
அப்படிப்பட்ட நபர்களோடு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஐக்கியம் கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. இந்த கவனமாயிரு சீரியஸ நான் ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்ப கடினமான வார்த்தைகளை தான் நான் என்ன பண்றேன், பேசிட்டு வரேன். வசனங்களை தான் நான் கோட் பண்றேன். ஆனா அநேகர் என்கிட்ட சொல்ற காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா, இது ரொம்ப இது கடினமா இருக்குது, எல்லாரையும் ஒரு சந்தேக கண்களோடு கூட பார்க்க எங்களை என்ன பண்ணுது வச்சிருது. நிறைய நேரங்களை நம்ம நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம்னு சொல்லி சொன்னா, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் 3 பிள்ளைகள் தான் இருந்தாங்க. காயின் ஆபேல் முதல்ல பிறந்தாங்க. காயின் ஆபேல கொலை செஞ்சதுக்கு அப்புறமா சேத்து பிறந்தான். இப்படிதான் நம்ம என்ன பண்றோம், நினைக்கிறோம். அப்போ 3 பிள்ளைகள் இருக்கும் போது ஆபேல் யார் கூட போய் ஐக்கியம் கொள்ளுவான்? காயின் கூட தானே ஐக்கியம் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், நினைப்போம். ஆனா கவனிங்க, வேத வசனம் நமக்கு அப்படி என்ன பண்ணல, இடம் கொடுக்கல. என்னோடு கூட சேர்ந்து நீங்க எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 5வது அதிகாரம் 3-4 வசனங்கள். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 3-4 வசனங்கள். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்தைகளையும் பெற்றான். அல்லேலூயா. இந்த வசனத்தை கவனிங்க. 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்தைகளையும் பெற்றான். அப்போ ஆதாமுக்கு ஏவாளுக்கு எத்தனை குழந்தைங்க பிறந்தாங்க? அது என்ன பண்ணல, நமக்கு தெரியல. கவனிங்க, வெறும் காயின் ஆபேல் சேர்த்து மட்டும் ஆதாமுக்கு என்ன பண்ணல, பிறக்கல. அவனுக்கு அநேக குமாரரையும் அநேக குமாரத்திகளையும் அவன் என்ன பண்ணான், பெற்றெடுத்தான். ஏன் அவன் அநேக குமாரத்திகளை பெற்றெடுத்தான்னு சொல்லி சொன்னா, ஆண்டவர் ஆதாம பூமியின் மண்ணினால உருவாக்கி ஏவால அவனுடைய விலா எலும்புல இருந்து உருவாக்கி அவர்களை ஆசிர்வதித்தார். எப்படி ஆசிர்வதித்தார்னு சொல்லி சொன்னா, நீங்க பலுகி பெருகி பூமியை என்ன பண்ணுங்க, நிரப்புங்க. அல்லேலூயா. சோ அந்த ஆசிர்வாதம் ஆதாமனுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுது, வெளிப்படுது. அவங்க என்ன பண்றாங்க, ஆதாம் என்ன பண்றா, 800 வருஷம் உயிரோடு இருந்து அநேக குமாரத்தைகளையும் அநேக குமாரரையும் அவன் என்ன பண்றான், பெற்றெடுக்கிறான். அல்லேலூயா. சோ ஆதாமுடைய குமாரத்திகளும் தங்களுக்குள்ள திருமணம் செஞ்சு அவங்க மூலியமா தான் சந்ததி என்ன பண்ணுது, பெருகுது. கவனிங்க, அந்த நாட்கள்ல நியாய பிரமாணம் என்ன பண்ணல, கொடுக்கப்படல. கவனிங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ நல்லா கவனிங்க, அந்த காயினும் ஆபேலும் பலி செலுத்த போகும்போது ஆதாமுக்கு எத்தனை குழந்தைங்க தான் என்ன பண்ணல, தெரியல. இன்னொரு வசனம் கொடுத்தா நீங்க வாசிங்களேன், இந்த காரியம் உங்களுக்கு புரியும். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 14வது வசனம். இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். அல்லேலூயா. இங்க காயின் என்ன பண்றான், ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே என்னை இந்த பூமியில நீங்க நிலையற்று இருக்க பண்ணுறீங்க, நான் அங்க எங்க சுற்றி திரியும்படிக்கு என்ன நீ வைக்கிறீங்க, என்னை கண்டுபிடிக்கிறவன் என்னை கொலை செய்வானே. இப்ப நல்லா கவனிங்க, யார் காயினை கண்டுபிடிக்க போறா? நம்ம அநேக நேரங்களை நினைக்கிறோம் காயினும் ஆபேலும் மட்டும்தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிள்ளைகளா இருந்தாங்க. அதுல காயின் என்ன பண்ணிட்டான், ஆபேல கொலை பண்ணிட்டான். காயின் மூலயமா மட்டும்தான் சந்ததி பெருகுதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், நினைக்கிறோம். ஆனா இங்க காயின் என்ன பண்றான், என்னை கண்டுபிடிக்கிறவன் என்னை கொன்று போடுவானே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன பண்றான், கேக்குறான். அப்ப யார் காயினை கண்டுபிடிப்பா? நல்லா கவனிங்க, வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ஆதாமுக்கு ஏவாளுக்கு அநேக பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, பிறந்தாங்க. அந்த பிள்ளைகள் காயின் ஆபேல கொலை செஞ்சுட்டான்றதா தெரிஞ்சதுன்னு சொல்லி சொன்னா, அவங்களும் என்ன பண்ணுவாங்க, காயின் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய சகோதரனை கொலை செஞ்சுட்டேன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவாங்க, கொன்று போடுவாங்கன்னு சொல்லி காயின் என்ன பண்றான், பயப்படுறான். கவனிங்க, இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்னு சொல்லி சொன்னா, தேவன் அங்கீகரிக்காத ஊழியத்தை ஒரு மனுஷன் செய்யும் போது அவனோடு கூட நாம என்ன பண்ணக்கூடாது, தொடர்ந்து ஐக்கியம் கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. அதை சொல்றதுக்கு தான் நான் இங்க என்ன பண்றேன், இவ்வளவு பேக்ரவுண்ட் உங்களுக்கு நான் என்ன பண்றேன்,
சொல்லுகிறேன். வாசிங்களேன். ஆதியாகமம் 4:8 மறுபடியும் வாசிக்கிறேன். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். நான் ஆம்பிளிஃபைட்ல வாசிச்சேன். And Cain said to his brother, let us go out to the field. And when they were in the field, Cain rose up against Abel his brother and killed him. இங்க என்ன சொல்றான்? காயின் வா நம்ம தனியா போய் நம்ம என்ன பண்ணலாம், ஃபீல்டுல அதாவது நிலத்துல விளைச்சல்ல நம்ம என்ன பண்ணலாம், போய் பேசலாம்னு சொல்லி கூப்பிடும் போது ஆபேல் என்ன பண்றான், காயினை நம்பி அவன் கூட தனியா என்ன பண்றான், போறான். அதாவது ஆபேல் என்ன பண்றான், மறுபடியும் காயினோடு கூட என்ன பண்றான், ஐக்கியம் கொள்ளுகிறான். அல்லேலூயா. ஆண்டவர் அவனுடைய ஊழியத்தை அங்கீகரிக்கல. அவனுடைய ஊழியங்கள் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில இல்ல. ஆண்டவர் காயினை பார்த்து கேட்கிறாரு, உன் சகோதரன் எங்கன்னும் போது அவன் என்ன பண்றான், நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அவனுடைய குணம் என்ன பண்ணுது இருக்குது. அவ்வளோ சாத்தான் அவனுடைய வாழ்க்கையில நுழையிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை என்ன பண்ணுது, ஆண்டவரால் அங்கீகரிக்க முடியாத அளவு இருக்கிறது. அப்படி இருக்கிற நபரோடு கூட இந்த ஆபேல் என்ன பண்றான், ஐக்கியம் கொள்ளுகிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. நாம நல்லா ஊழியம் செய்வோம். நாம கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில ஊழியம் செய்வோம். நாம தேவகுமாரனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை என்ன பண்ணுவாரு, அங்கீகரிப்பாரு. இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஆண்டவர் அங்கீகரிக்காத ஒரு ஊழியத்தை ஒருத்தவங்க செய்யும் போது, ஆண்டவரை மகிமைப்படுத்தாத ஒரு ஊழியத்தை ஒருத்தவங்க செய்யும் போது, நாம அவங்களோடு கூட அப்படிப்பட்ட நபர்களோடு கூட தொடர்ந்து நம்ம ஐக்கியம் கொள்ளும் போது அவங்க மூலியமா சாத்தான் நம்மள என்ன பண்ணுவான், எதிர்ப்பான். அவங்க மூலியமா சாத்தான் நம்மள என்ன பண்ணுவான், அழிக்க நினைப்பான். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க ஆபேலுக்கு நல்ல வெளிப்பாடு இருந்தது. ஆண்டவர் எந்த ஊழியத்தை அங்கீகரிப்பாரு, எந்த ஊழியத்தை அங்கீகரிக்க மாட்டாரு, இதெல்லாம் ஆபேலுக்கு தெளிவா தெரிஞ்சது. ஆனா தான் சகோதரன் வா நம்ம தனியா போய் பேசலாம்னு சொல்லும் போது இவன் ஏன் கூப்பிடுறான், எதுக்கு கூப்பிடுறான் அப்படின்ற விஷயத்த ஆபேலால என்ன பண்ண முடியல, யோசிக்க முடியல. அவன் என்ன பண்றான், தொடர்ந்து தவறான நபர்களோடு கூட அவன் என்ன பண்றான், ஐக்கியம் கொள்றான். அதனுடைய விளைவு என்ன நடந்தது, அவன் என்ன பண்றான், தன்னுடைய வாழ்க்கையை அவன் என்ன பண்ணான், இழந்து போனான். தேவ பிள்ளைகளே, இந்த கவனமாயிரு சீரியஸ்ல நம்ம அதிகமா பேசுற காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா ஐக்கியம். அல்லேலூயா. யாரோடு கூட நம்ம என்ன பண்றோம், ஐக்கியம் கொள்றோம். தேவனுடைய வார்த்தையின்படி ஊழியம் செய்யாத நபர்கள், தேவகுமாரனை மகிமைப்படுத்தாத நபர்களோடு கூட நம்ம தொடர்ந்து ஐக்கியம் கொள்ளும் போது சாத்தான் அவர்கள் மூலயமாக நம்மளை எதிர்க்கிறதுக்கு நாமளே என்ன பண்றோம், வழியை திறந்து கொடுக்கிறோம். அல்லேலூயா. சோ இந்த ஆபேல போல இல்லாம நம்ம கவனமா இருப்போம். நல்ல பிள்ளைகளோடு நம்ம என்ன பண்ணுவோம், ஐக்கியம் கொள்ளுவோம். அப்ப நான் சொல்லுகிறேன், நிச்சயமா யாராலும் நம்மளுடைய ஊழியத்தை நம்மள என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. ஒருவேளை ஆபேல் என்ன பண்ணிருக்கணும், இந்த காயின் எப்போ ஆண்டவர் அவன் அங்கீகரிக்கலையோ அப்பவே அவனை விட்டு விலகி அவன் என்ன பண்ணிருக்கணும், மத்த சகோதரர்கள் கூட அவன் என்ன பண்ணிருக்கணும், சேர்ந்து இருக்கணும். ஆனா அவன் என்ன பண்ணல, அதை என்ன பண்ணல, செய்யல. அல்லேலூயா. ஒருவேளை அந்த நாட்கள்ல என்ன நடந்தது அது நமக்கு கிளியரா நமக்கு என்ன பண்ணல, தெரியல. ஆனா இருக்கிற காரியத்தை வச்சு நம்ம ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். என்னன்னு சொல்லி சொன்னா, ஆண்டவர் அங்கீகரிக்கிற ஐக்கியத்தோடு கூட நம்ம என்ன பண்ணோம், இருக்கணும். ஆண்டவர் அங்கீகரிக்காத ஊழியர்களோடு, ஆண்டவர் அங்கீகரிக்காத ஊழியத்தை செய்கிற நபர்களோடு, வேத வசனத்தின் அடிப்படையில இல்லாத ஊழியங்களோடு, தேவகுமாரனை மகிமைப்படுத்தாத ஊழியங்களோடு கூட நம்ம தொடர்ந்து ஐக்கியம் கொள்ளுவோம்னு சொல்லி சொன்னா அவங்க மூலயமா சாத்தான் நம்மள என்ன பண்ணுவான், எதிர்ப்பான். சோ அதை நம்ம புரிந்து கொள்வோம். சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுக்காம தேவன் அங்கீகரிக்கிற ஒரு ஊழியத்தை செய்து அவருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். Thank you. God bless you.